நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். அஹ் அதுக்கு இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பயிர்ல உயிர் இருக்கு. பால் பசுவோட ரத்தம் தான் பாலா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அதுவும் அசைவம் தான் சொல்றாங்க. அப்ப நம்ம பால் குடிக்க கூடாதா ஜி? ஓகே. அது ஒரு டவுட்டா இருந்துச்சு. சாஸ்திரம் சொல்றது சரி அப்படின்னா, கேட்போமே. ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம், ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு ஜீவன் தான் இன்னொரு ஜீவனுக்கு உயிர். ஒரு ஜீவன் இன்னொரு இன்னொரு ஜீவனை கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும், சாப்பிடாம இருக்க முடியாது. இந்த உலகத்தோட நியதி அப்படிப்பட்டது. சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாஸ்திரம் நம்மளுக்கு என்ன உணவு பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அந்த உணவு சாப்பிடுறோம். சாஸ்திரம் அப்படிங்கிறது மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் சாஸ்திரம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சாஸ்திரத்தை ஒத்துக்கிறோமா இல்லையா? சாஸ்திரத்தை ஒத்துக்கிட்டோம், சாஸ்திர பிரகாரம் வாழ்ந்தோம் அப்படின்னா அவனுக்கு பேரு மனித பிறவின்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரத்துக்கு புறமா வாழ ஆரம்பிச்சா நம்ம எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா பேசிக்கலாம். நமக்குன்னு ஒரு நியதியும் கிடையாம நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணா வாழ ஆரம்பிக்கலாம். நம்ம அவங்கள பத்தி பேச போறதே கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்டிப்பா பால் அப்படின்னு குடிக்கலாம். பால் அப்படிங்கிறது என்னது? பசுவனுடைய உயிர் கிடையாது, நம்ம பசுவை கொல்றது கிடையாது. பசுவனுடைய அதிகப்படியான விஷயம் தான் பால் சொல்லி சொல்றோம். துக்தம் கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சங்கராச்சாரிய விஷயத்த பார்த்தோம் அப்படின்னாலுமே சரி, இல்ல சாஸ்திரத்துல ரொம்ப கன்சிஸ்டண்டா பேசிட்டு வர விஷயம் அப்படிங்கிறது, பசுவனுடைய பால் அப்படிங்கிறது வெறும் உணவு கிடையாது. பசுவனுடைய பால் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மீகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டானிக். நம்ம எதையுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய சுகத்துக்காக அப்படின்னு நம்ம பார்த்து 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 தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். பட் சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, எதையுமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டுமே எடுத்துக்க சொல்லும். சாணி, பசுமாடியோட சாணி ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி சொல்றோம். பசுவனுடைய மூத்திரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றோம். பசுவனுடைய பால் முக்கியம்னு சொல்லி சொல்றோம். காரணம் என்னது? பசுவனுடைய பாலை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சக்தி கிடைக்கும், நமக்கு புரோட்டீன் கிடைக்கும், நமக்கு விட்டமின் கிடைக்கும். அதெல்லாம் சொல்ல சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? பசுவனுடைய பால் குடிக்கிறதுனால ஒருத்தனுடைய புத்தியில இருக்கக்கூடிய அணுக்கள் அதிகமாகுமா. அந்த புத்தியில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதிகமாகும் போது அவன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்படி இல்லைன்னா சாஸ்திரம் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு அந்த விஷயங்கள் புரியாது. ஏன்னா அந்த புத்தியில அந்த அணுக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த கலியுகத்துல மந்த புத்தியா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்? பாலை குடிக்கிறதுனால அவனுக்கு அந்த ஆன்மீக புத்தியானது அதிகமாகும். அந்த ஆன்மீக புத்தி அதிகமாச்சுன்னா அவன் என்ன பண்ண முடியும்? ஆன்மீக விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இதுக்காக தான் பால் குடிக்க சொல்றாங்களே தவிர, பால் அப்படிங்கிறது நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி நேரம் கட்ட நேரத்துல யாராவது ஒரு சொந்தக்காரன் தான் டீ போடு, காஃபி போடு, போய் டீ கடையில போய் கொஞ்சம் டீ குடிக்காது, காஃபி குடு, அதுக்காக பால் கிடைக்காது. பால் அப்படிங்கிறது, பசுமாட்டுடைய பால் அப்படிங்கிறது நீ பொழுது போக்குறதுக்காக, நீ தேவையில்லாம உட்காந்து அரட்டடிச்சுக்கிட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்காக பசுமாடு பால் கொடுக்கல. பசுமாடு ஏன் பால் கொடுக்குது? நம்ம ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு உதவி பண்றதுக்கான ஒரு டானிக் தான் பசும்பால். அப்படி டானிக் மாதிரி குடிச்சோம் அப்படின்னா தப்பு கிடையாது. நம்ம எப்ப நம்முடைய சுகத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சோம், அப்ப என்ன பண்றோம்? அந்த பசுமாடை புளிஞ்சி அதுக்கிட்ட தேவையில்லாத பாலை எடுத்து அதை கொடுமைப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கும். அதனால பசும்பால் ரொம்ப முக்கியம் தான். அது எப்படி குடிக்கணும் அப்படின்ற நியதியோட குடிக்க ஆரம்பிக்கும்.